வணக்கம். ரஷ்யாவின் குர்ஸ்க் என்று அழைக்கப்படும் பகுதியை உக்ரைன் ராணுவம் ஆக்கிரமித்துள்ளது என்பது மிக பெரும் செய்தியாக பரவி வந்தது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான பிற மோதல் பகுதிகளில் ராணுவ இருப்பை குறைப்பதற்காக ரஷ்ய ராணுவத்தை 1 அல்லது 2 இடங்களில் ஒருங்கிணைப்பதை தடுத்து பிளவுபடுத்துவதே அதன் பின்னிலான தங்களின் நோக்கம் என்று உக்ரைனிய படைகள் தெரிவித்திருந்தன. என்னவானாலும் அவர்கள் ரஷ்ய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்திருந்தார்கள். ஏறக்குறைய 1000 சதுர கிலோமீட்டருக்கும் மேல் பரப்பளவுள்ள பகுதி அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ரஷ்ய எல்லைக்குள் சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் வரை முன்னேறி உள்ளதாகவும் தெரிவித்தது உக்ரைன். ஆனால் கடந்த 2-3 நாட்களாக உக்ரைன் ராணுவத்தை தூள் தூளாகும் ரஷ்ய ஏவுகணைகளின் காட்சிகளை பார்த்து வருகிறோம். காணும் எவரையும் உறைந்து போகச் செய்யும் அதிபயங்கர தாக்குதலை நடத்தியுள்ளது ரஷ்யா. சினிமாக்களில் வரும் போர்க்காட்சிகளில் நாம் பார்ப்பது போல ஏவுகணைகள், ராக்கெட்டுகள், பீரங்கிகள் என்று விவரிக்க முடியாத விதத்திலான தாக்குதலை கடந்த 2-3 நாட்களாக ரஷ்யா நடத்தியுள்ளது. ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்கள், ஆளில்லா விமான தாக்குதல்கள், வெடிகுண்டு தாக்குதல்கள் என ஒன்றன் பின் ஒன்றாக வானிலிருந்து மழை போல் பொழியும் காட்சிகள் அரங்கேறியுள்ளன. அந்த தாக்குதல்களில் பற்றி எரியும் உக்ரைனிய டேங்குகள், கவச வாகனங்கள், ராணுவ வாகனங்கள் மற்றும் அவர்களின் ஆயுத கிடங்குகள் எல்லாம் தகர்ந்து போகும் அதிபயங்கர காட்சிகள். உக்ரைன் குர்ஸ்கில் ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. இறுதியாக உக்ரைன் ராணுவ தலைவரே அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். குர்ஸ்கில் மட்டும் சுமார் 6200 உக்ரைனிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக ரஷ்யா இப்போது கூறுகிறது. 73 உக்ரைனிய டேங்குகள், அதாவது அமெரிக்கா உட்பட உள்ள நாடுகள் வழங்கிய டேங்குகள் அழிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 61 ஆயுதம் தாங்கிய துருப்பு வாகனங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. 404 ஆயுதமேந்திய காம்பாட் வாகனங்களை அழித்ததாகவும் ரஷ்யா கூறுகிறது. அவ்வாறு குர்ஸ்க் பிராந்தியத்தில் நடந்துள்ள ராணுவ நடவடிக்கையில் உக்ரைன் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. உண்மையில் மில்லியன் கணக்கான டாலர்கள் இழப்பு மற்றும் உயிரிழப்பு அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை ரஷ்யா வெளியிட்டுள்ளது. எவரையும் பயப்படுத்தும் விதத்திலான தாக்குதலைத்தான் ரஷ்யா நடத்தியுள்ளது என்று சொல்ல வேண்டும். அதாவது புட்டினை உண்மையாக புரிந்து கொள்வதில் அவர்கள் தோல்வியடைந்துள்ளார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். விளாடிமிர் புட்டின் ஒரு நாட்டின் பொதுவான ஆட்சியாளரை போல் அல்ல, அவர் ஒரு முன்னாள் உளவாளி என்பதை ஏனோ மறந்துவிட்டார் ஜெலன்ஸ்கி. புட்டின் கேஜிபியில் மிக முக்கியமான பணிகளில் ஈடுபட்டிருந்த ஒரு உளவாளி ஆவார். நமது இந்திய உளவு அமைப்பான ராவில் உயர் பதவியில் இருக்கும் உளவாளிக்கு பல விஷயங்களை பற்றி எவ்வளவு அறிவு இருக்குமோ அதே அளவு கேஜிபியில் இருந்த புட்டினுக்கு இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் சோவியத் காலத்தில் கேஜிபி மிகவும் செயல்திறனுடன் இருந்த ஒரு அமைப்பாகும். கேஜிபி உளவாளியான புட்டினுக்கு ஜெர்மனியில் வரை பணி செய்துள்ள வரலாறு உள்ளது. எனவே மிக நீண்ட மற்றும் மிகச்சிறந்த அனுபவங்களை கொண்டுள்ளவராவார் புட்டின். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கோ தற்போதைய அமெரிக்க அதிபர் பைடனுக்கோ அல்லது முன்னாள் அதிபர் டிரம்பிற்கோ அந்த அளவு அனுபவம் இல்லை. காரணம், புட்டினின் அனுபவம் அவர் சுயமாக பெற்றதாகும். மற்ற நாடுகளின் அதிபர்கள் தங்கள் அதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களை சார்ந்து மட்டுமே முடிவுகளை எடுக்க முடியும். இங்கு புட்டினின் விஷயத்தில் புட்டின் களத்தில் இறங்கி பணியாற்றியுள்ள ஒரு உளவாளி ஆவார். அதுவும் சோவியத் காலத்தில் பணியாற்றிய ஒரு உளவாளி. எனவே அமெரிக்கா உட்பட உள்ள வன்சக்திகளின் மூலோபாய நகர்வுகள் மற்றும் அவர்களின் ரகசியங்கள் பற்றியெல்லாம் நன்கு அறிந்த ஒருவராவார் புட்டின். அதனால் புட்டினுக்கு போர் வியூகங்களை பற்றி யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை. எங்கு, எப்போது, எப்படி விளையாட வேண்டும் என்பது புட்டினுக்கு நன்றாக தெரியும். எதிரி பலவீனமாக உள்ளதாக மற்றவர்கள் உணரும் போதுதானே ஏறி அடிக்க முயற்சிப்பார்கள். இங்கு ரஷ்யா ஏதோ பலவீனமாக இருக்கிறது, அதனால் தான் பெரிதாக தாக்கவில்லை, எனவே நாம் நுழைந்து தாக்குவோம் என்று நினைத்துதான் உக்ரைன் குர்ஸ்கில் நுழைந்து விட்டது போலும். மேலும் ரஷ்யாவின் மற்ற முன்னணி ராணுவத்தை திசை திருப்பும் எண்ணமும் அவர்களுக்கு இருந்துள்ளது. ஆனால் அவர்களை உள்ளே நுழையவிட்டு ஓடி தப்பிக்க கூட முடியாத விதத்தில் லாக் செய்து கொண்டு அடித்து நொறுக்கியுள்ளது ரஷ்யா. காரணம், இந்த தாக்குதலை யாரும் குறை கூற முடியாதல்லவா. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியது முதல் இதுவரை கடுமையான தாக்குதல்களை நடத்தாமல் இருந்த ரஷ்யா இப்போது இத்தகைய தாக்குதலை நடத்தியுள்ளதற்கான காரணம் அதுதான். உக்ரைன் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த ரஷ்யா முடிவு செய்தால் போரின் தொடக்கத்தில் உலகமே கருதி இருந்தது போல் ஓரிரு வாரங்களில் போர் முடிவுக்கு வந்திருக்கும். ஆனால் ரஷ்யா அத்தகைய தாக்குதல்களை நடத்தவில்லை என்பதுதான் உண்மை. காரணம், அவ்வாறு தாக்கினால் ரஷ்யா ஒரு அப்பாவி நாட்டில் தாக்குதலை நடத்தி அண்டை நாட்டை அபகரித்துக் கொண்டது என்று பிரச்சாரம் செய்வார்கள் அமெரிக்கா உட்பட உள்ள நாடுகள். ஆனால் கருப்பன் குசும்புக்காரன் என்ற ஒரு சினிமா வசனம் வருமே, அதுபோல் உக்ரைன் படைகளை ரஷ்யாவிற்குள் நுழையவிட்டு மொத்தத்தில் தீர்த்து
கட்டியுள்ளது ரஷ்யா. காரணம், தமது நிலப்பரப்பிற்குள் நுழைவது யாராக இருந்தாலும் அவர்களை தாக்கும் உரிமை அனைத்து நாடுகளுக்கும் உள்ளது. எனவே இப்போது தமது நிலத்திற்குள் ஊடுருவிய 6000 பேர் அல்ல 60,000 பேரை கொன்றாலும் ரஷ்யாவை எந்த நாடும் குறை கூற முடியாது. அதனால்தான் ரஷ்ய மண்ணில் நுழைந்த எவனும் தப்பக்கூடாது, அது ஒரு பாடமாகவும் அவர்கள் பலவீனம் என்று கருதிய ரஷ்யாவின் பலமாகவும் தெரிய வேண்டும் என்று தாக்கி தகர்த்துள்ளது ரஷ்யா. அந்த காட்சிகளை இங்கே சேர்க்க முடியாது, ஆனால் ட்விட்டர் மற்றும் பிற தளங்களில் நிறைய வெளியாகியுள்ளது. ஓடி தப்பிக்க முடியாத விதத்தில் 4 புறங்களிலும் குண்டுமழையால் வேலி அமைத்துக் கொண்டு நடுவில் உள்ளவர்களை தாக்கி தகர்க்கும் காட்சிகள். புட்டின் விரித்த வலையில் உக்ரைன் வழியே சென்று மாட்டிக்கொண்டுள்ளது என்பதுதான் உண்மை நிலவரம். கடந்த 2 அல்லது 3 நாட்களில் உக்ரைனுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. ஆயுதங்கள், டேங்குகள், கவச வாகனங்கள், ஏராளமான சேதங்கள் என்று மில்லியன் கணக்கான டாலர்கள் இழப்பையும் சந்தித்துள்ளது உக்ரைன் கடந்த 2-3 தினங்களில்.